பொறுமை. பிறர் செய்யும் தீமையை பொறுமையாக கையாளத் தெரிந்தால் அடுத்து என்ன செய்வது என்ற தெளிவான சிந்தனை கிடைக்கும். அஹிம்சை. மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் எவருக்கும் தீங்கு செய்யாமல் அமைதியான வழியில் நடப்பதே சிவபெருமானுக்கு பிடித்ததாகும். சத்தியம். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். தைரியம். எந்த நிலையிலும் தைரியத்தை கைவிடாமல் இருப்பவர்களே இறைவனின் அருளுக்கு பாத்திரமாவார்கள். அத்ரோகம். வேண்டுமென்றே கோபப்படுத்த பேசுபவர்கள் மீது கோபத்தை காட்டாதவருக்கு இறைவன் பாதுகாப்பு அளிக்கிறார். சவுசம். மனதிலிருந்து தீய சிந்தனைகள் நீங்கி உடல் மனம் இரண்டையும் தூய்மையாக வைப்பவருக்கு இறைவனின் அருள் எளிதில் கிடைக்கும். நாணம். தவறான செயல் செய்வதில்தான் நாம் வெட்கப்பட வேண்டும். இந்திர ஜபம். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்வதே இந்திர ஜபமாகும். சிவபெருமானுக்கு பிடித்த இந்த 8 விஷயங்களை பின்பற்றி நாமும் இந்த பிரதோஷ நாளில் அவரின் அருளை பெறுவோமாக. ஓம் நம சிவாய.